ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு செந்தில் டாக். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மதுவிதுன்னு சொல்லிட்டு இப்போது 2026 ரிலீஸ் ஆகிருக்க ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் காமெடி படத்தை பற்றி தான். இது ஒரு மலையாள படமாக இருந்தாலும் ஓடிடியில் தமிழ்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, படத்தினுடைய ஹீரோ அம்மு, இவருடைய முழு பெயர் வந்து அமிர்தராஜ், இருந்தாலும் செல்லாமல் எல்லோரும் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை கூப்பிட்றாங்க. இவர் வந்து ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்காரு, நல்லாவே வந்து பிஸ்னஸும் போயிட்டுருக்கு. இவருக்கு ஒரு காலேஜ் படிக்கிற தம்பி, ஒரு சித்தப்பா ஒருத்தர் இருக்கார், கேபிள்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காரு அவர் லோக்கலில் ஊரில். அவங்களுடைய அப்பா, அவருக்கு ஒரு தாத்தா இருக்கார். எல்லாருமே வந்து ஆண்களாக தான் இருக்காங்க. அவருக்கு சித்தப்பாவுக்கு வயதானாலும் இன்னும் அவர் கல்யாணமும் பண்ணிக்கல. சரி, இவருக்காவது வந்து திருமணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 30 பெண்களுக்கு மேலே பார்த்தும் எதுவுமே வந்து இவருக்கும் செட் ஆகலை. இதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, இவங்க வீட்டில் ஒரு நாகதோஷம் இருக்கிறதாகவும், இவங்க வீட்டுக்கு வர பெண்களுக்கு அந்த நாகதோஷம் வந்து மிகப்பெரிய ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை அவங்க ஊரை சுற்றி நிலவு. அதனாலே யாரும் வந்து இவங்களுக்கு பொண்ணு தர மாட்டேன்றாங்க. நெருங்கி போனாலும் வந்து அது தட்டி கணிஞ்சு போயிடுது. இந்த மாதிரி நேரத்தில் ஹீரோ வந்து ஒரு பெண்ணை வந்து சாதாரணமாக ஒரு நட்பு ரீதியாக வந்து பழக ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து அவர்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இது கல்யாணம் வரைக்கும் போகுது. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தினுடைய மொத்த கதை. இது கிங்கில் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு கல்யாணம் நடக்கிறது தான் வந்து கதை போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் அது ஒரு இடத்துல வந்து உடையும். அது ஏதோ முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இன்னொரு புது பிரச்சனையை கொண்டு வருவாங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சா அவ்வளோதானே, வேறு என்ன நடக்க போகுது அப்படின்னா இன்னொரு பிரச்சனை. எல்லாத்தையுமே வந்து ஒன்னோட ஒன்று இன்டர்லைக் பண்ணி ரொம்ப அழகாக நூல் பிடிச்ச மாதிரி அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் அவுட் ஆயிருந்தது இந்த படத்தில். ஹீரோ வந்து ஒரு கட்டில் ஒன்று செய்ய சொல்லுவார். அதை வச்சுட்டு படத்தினுடைய ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் ஒரு காமெடி ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்க. சூப்பராக அது ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அதேமாதிரி இவருக்கு கல்யாணம் நிச்சயமானதுக்கப்புறம் அந்த பெண் வந்து கிறிஸ்டின், இவர் வந்து ஹிந்து. இதை வச்சுட்டு இவங்க சொந்தக்காரங்களும் ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணுவாங்க. அதை இவங்க தாத்தாவை வச்சுட்டு சூப்பராக அப்படி போகிற பக்கத்தில் தட்டி விட்டு போயிருப்பாங்க. அதுவும் வந்து ஒரு நகைச்சுவை உணர்வோடு. இது மாதிரி நிறைய இடங்களில் வந்து ரொம்ப சீரியஸான ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயங்களில் கூட ஒரு நகைச்சுவை உணர்வோடு வந்து அணுகி அதை வந்து ரொம்ப அழகாக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. வெறும் நகைச்சுவையோடு மட்டுமே இல்லாமல் பிற்பகுதியில் வந்து எமோஷனலாகவும் சீன்ஸை வந்து பண்ணியிருந்தாங்க. அது சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அதுவும் ஹீரோவோட அந்த சுச்சுவேஷன்லாம், ஆமாப்பா இப்படி தான்ப்பா அந்த இடத்துல நடந்துக்குவோம், வேறு என்ன செய்வோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கொடுத்தாங்க. அதையும் ரொம்ப நீழ்ச்சியாக இழுத்துட்டுலாம் போகாமல் ஒரு இடத்துல போயிட்டு அதையும் கட் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு வந்து நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தினுடைய கொஞ்சம் குறைபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, முதல்ல ஹீரோயினுக்கு நடுப்புற வந்து அந்த காதல் வந்து உருவானதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் ஒன்று வந்துடும். ஒரு எம்டினஸ் மாதிரி வரும். ஏன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதானே, இதுக்கப்புறம் என்ன இருக்குது, என்னத்தை சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சி இருக்கும்போது அந்த கேப் தாண்டோடனே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை தூக்கி போடுவேன். அது சூப்பராக இருந்தது. அந்த கேப் லேக் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அதேமாரி அந்த தம்பியோட கேரக்டர், அவரும் வந்து இவரோட அண்ணனோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவார். அதற்கான இவங்க சொன்ன காரணம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. அவர் எடுக்கிற முயற்சிகளுக்கும் இவங்க சொல்கிற காரணங்களுக்கும் அந்த அளவுக்கு வந்து மேட்ச் ஆகலை. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இந்த படத்தில் வந்து அடல்ட்ரியோ வயலன்ஸோ எதுவுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். உங்களுக்கு லைட் ஹார்ட்டட் ட்ராமாஸ் பிடிக்கும், ரொமான்டிக் காமெடி பிடிக்கும்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் தமிழில் ஓடிடியில் வந்து அவைலபிளாக இருக்குது. மறுபடியும் ஒரு அற்புதமான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.